நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதரே. என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதரே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். சத்யதேவத்தின் ஏகமைந்தனே விசுவாசிப்பேன் உம்மையே. சத்யதேவத்தின் ஏகமைந்தனே விசுவாசிப்பேன் உம்மையே. வரும் காலம் முழுவதும் உன் கிருபை வரங்கள் பொழிந்திடுமே. வரும் காலம் முழுவதும் உன் கிருபை வரங்கள் பொழிந்திடுமே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். இந்த நாளின் காலை வேளை தியான விளக்கியாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். சங்கீதத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். எங்களை இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தாண்டு இந்த வசனத்தில் வச்சிருக்கிறார் பாருங்க. என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாக கொடுப்பேன். இது யாருக்கு சொன்னதுன்னா, கர்த்தர் என்னை நோக்கி, இயேசு கிறிஸ்துவை நோக்கி கர்த்தர் சொல்கிற மாதிரி இந்த வசனம். நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். நீர் என்னுடைய குமாரன், உம்மை நான் இன்னைக்கு பிறக்க வச்சேன். என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன் அப்படின்னு இயேசு கிறிஸ்துவுக்கு வாக்கு கொடுக்குறாரு கர்த்தர். இயேசு கிறிஸ்து நம்முடைய மூத்த சகோதரன். அதனால் அவருடைய அந்த ஆசீர்வாதம் நமக்கும் உண்டு. அதனால தான் என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். பிதாவின் சித்தத்தை அவர் உணர்ந்து செயல்பட்டார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது பிதா என்ன சொன்னாரோ அதை விட தான் செய்தார். பிதாட்ட கேட்டு தான் செஞ்சார். அப்படி செஞ்சதுனால அவருக்கு ஜாதிகளை சுதந்திரமாக கொடுத்தாரு, பூமியின் எல்லைகளை சொந்தமாகவும் கொடுப்பேன்னு சொன்னார்ல, கொடுத்தாரு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரியாத எந்த இடமும் கிடையாது, எந்த ராஜ்யமும் கிடையாது. ஒரு சிலர் தெரியாத இடத்துல இருக்கிறாங்க. ஆனாலும் கூட இயேசு கிறிஸ்துவனுடைய எல்லா அவருடைய தியாகம், அவருடைய நமக்காக ஜீவனை கொடுத்தது,
இயேசு கிறிஸ்துவின் நாமம் உலகமெங்கிலும் பரிமள தைலமாக வாசனை வீசிக்கிட்டு இருக்கு. அதான் ஜாதிகளே உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளே உமக்கு சொந்தமாக கொடுப்பேன். அதே மாதிரி பூமியின் எல்லைகள் பூரா இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானதாக இருக்குது. எல்லோரும் கூட என்ன செய்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவை இந்துக்களுமோ முஸ்லீம் இயேசு கிறிஸ்துவை எல்லாருமே மதிக்கிறாங்க. பணங்கள்னாலும் அவர் கட்டளை கீழ்ப்படினாலும் அவர் உண்மையானவர் என்று உணர்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை பற்றி எல்லாரும் நல்லா என்ன செய்கிறாங்க, புரிஞ்சு வச்சுருக்காங்க நிறைய பேர். ஆனாலும் கூட அவரை பின்பற்ற மனது இல்லாமல் என்ன செய்வாங்க. அவரை பின்பற்றினோம்னா நம்ம எதுவும் செய்ய முடியாது, லஞ்சம் வாங்க முடியாது, பாவம் செய்ய முடியாது. அவரை பின்பற்றினா பரிசுத்தமாக வாழணும். அதனால் அவங்க என்ன பயந்துட்டு அவரை பின்பற்றி வரமாட்டேங்காங்க. அதனால நிறைய பேருக்கு அவர் தெரியும், பூமி நிலைகளை சொந்தமாக கொடுப்பேனார்ல, கொடுத்துட்டார். இதே வார்த்தையை நமக்கும் ஆண்டவர் கொடுக்கிறார், என்னை கேளும். அப்போ நம்ம யாரை கேட்கணும்? இயேசு கிறிஸ்து நம்ம பிதாவை நோக்கி நம்ம கேட்கணும். இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கும்போது அவர் என்ன செய்வாராம், ஜாதிகளை நமக்கு சுதந்திரமாக கொடுப்பாராம். ஜாதிகள் எல்லா ஜாதிகள்னு சொன்னால் நம்ம நாட்டில் காணப்படுகிற எந்த ஜாதிகள் கிடையாது. ஜாதிகள்னால் பலவிதமான ஜனங்கள், பல ஜனங்கள் இருக்காங்களா, அதான் ஜாதிகள். இப்போ நம்ம அமெரிக்காவில் ஒரு மக்கள் இருக்கிறாங்க, ஐரோப்பாவில் ஒரு கூட்ட மக்கள் இருக்கிறாங்க, உலகெங்கிலும் ஒவ்வொரு கண்டத்திலும் மக்கள் இருக்கிறாங்களா, அதான் ஜாதிகள். ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் கொடுப்பேன் அப்படின்னு. அந்த ஜாதிகளெல்லாம் சுதந்திரமாக இன்றைக்கும் ஆண்டவருடைய நாமத்தை அறிந்த பிள்ளைகள் மூலமாக உலகம் எங்கிலும் அவருடைய சுவிசேஷம் சொல்லப்படுகிறது. உலகம் எங்கிலும் அவரை கொண்டு போய் பயன்படுத்தார் ஆண்டவர். அப்படிப்பட்ட பெரிய கிருபை அந்த நாளில் ஆண்டவர் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதான் ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாக, பூமியின் எல்லைகளை சொந்தமாக கொடுப்பேன். அதே மாதிரி எல்லா இடங்களும் அவருடைய நாமத்துக்கு மகிமையாக என்ன செய்கிறாங்க, நிறையா சொந்தமாக்கி கொண்டு ஊழியர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ வட இந்திய பகுதிகளில் பார்த்திங்கன்னா நம்முடைய ஊழியர்கள் மிஷினரிகள் எல்லாம் அங்கே போய் அவங்க ஜாதிகளை சுதந்திரமாகவும் எல்லைகளை சொந்தமாக கொடுப்பேன்னு சொன்ன வார்த்தையின்படி நடந்துகிட்ருக்காங்க. அதே மாதிரி ஊழியர் செய்கிற பெரிய மோகன் அண்ணன், இன்னும் பால் தினகரன், இந்த மாதிரி நிறைய ஊழியக்காரங்க வெளிநாடுகளில் போய் நினைச்சாங்க ஊழியர் செய்கிறாங்க. இது எல்லாம் ஜாதிகளே நமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளே நமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேங்கிற வார்த்தை தான் என்ன செய்து நிறைவேறியிருக்கு. நம்மையும் கூட அப்படி கொண்டு செல்ல ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். நாம் விசுவாசிப்போம். என்னை கேளும். நாம் அவர்கிட்ட கேட்கும்போது நிச்சயமாக அவர் என்ன செய்ய நமக்கும் ஜாதிகளை சொந்தமாக்கி தராரு, பூமியின் எல்லைகளை சொந்தமாக ஆக்கி தராரு. நம்ம அதை விசுவாசிப்போம். ஆண்டோடைய நாமத்துக்கு மகிமையாக இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்முடைய ஒவ்வொருவருடைய விருப்பத்தையும் நிறைவேற்றி ஊழியத்தில் அவர் பயன்படுத்த சித்தமாக இருக்கிறார். என்னை கேளும் அப்படின்னு இருக்கிறாரு. நம்ம கேட்கணும், கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் சொல்லியிருக்காருலாம். கேட்கும்போது நிச்சயமாக அவர் ஜாதிகளை நமக்கு சுதந்திரமாக தருவார், பூமியின் எல்லைகளை நமக்கு சொந்தமாக தருவார். இதை விசுவாசிப்போம், பெற்றுக்கொள்வோம். ஆமென். எல்லைகளை விரிவாக்குவார், தொல்லைகள் நீக்கிடுவார். எல்லைகளை விரிவாக்குவார், தொல்லைகள் நீக்கிடுவார். இனி தோல்வியில்லை வெற்றியே, இனி தோல்வியில்லை வெற்றியே. மகிழ்ந்திருங்கள் கர்த்தரில் மகிழ்ந்திருங்கள். இதயத்தின் வேண்டுதல் நிறைவேற்றுவார், நம் இதயத்தின் வேண்டுதல் நிறைவேற்றுவார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இந்த நாளில் கூட கர்த்தர் நம்மோடு பேசினார். நம்ம ஜெபிப்போம். அப்பா நன்றி செலுத்துகிறப்பா, என்னை கேளும், அப்பொழுது நான் பூமியின் ஜாதிகளை உங்களுக்கு சொந்தமாகவும் பூமியின் எல்லைகளை உங்களுக்கு சொந்தமாக கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வாக்கு கொடுத்து அதை நிறைவேற்றுகிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோமே நோக்கி பார்க்கிறோம். பெரிய காரியங்களை செய்கிறவரே, எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் உண்மை கேட்கும்போது அந்த விதமாக எங்களையும் நீர் பயன்படுத்த பூமி முழுவதும்